அபிஷேக விழாவிலே பூர்வாங்கமாக நமது ஆலயத்திலே பாலஸ்தாபனமானது இன்று நடைபெற உள்ளது. அந்த பாலஸ்தாபனத்துடைய பூர்வாங்க பூஜைகளாக நேற்றுக்கு காத்தால விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்து கும்பாபிஷேகம் முடியும் வரை மற்றும் மண்டலாபிஷேகங்கள் மற்றும் நித்திய பூஜைகள் எல்லாம் இங்கே சிறப்பாக நடக்க வேண்டும் என்று விநாயகர் பெருமானிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு விக்கிரங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய கடவுளாக முழு முதல் கடவுளாக விளங்கக்கூடிய வல்லபாம்பிகை சமேத மகா கணபதி பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு மகா கணபதி ஹோமமானது நேற்று காலை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பூர்வாங்க பூஜைகள் எல்லாம் வாஸ்து சாந்தி மிருசங்கிரகணம் அங்குரார்ப்பண பூஜைகள் எல்லாம் நடைபெற்று மாலையிலே விசேஷமாக யாகசாலை அலங்காரம் செய்யப்பட்டு அங்குரார்ப்பணம் ரக்ஷாபந்தனம் செய்து யாகசாலை பூஜைகள் எல்லாம் நடைபெற்று கலசங்கள் எல்லாம் அலங்காரம் செய்து அந்தந்த சன்னதியிலே கொண்டு போய் ஆச்சாரிய பெருமக்கள் மந்திர ரூபமாக இறைவனை கலசத்திலே ஆவாகனம் செய்து கொண்டு வந்து யாகசாலையிலே வைத்து முதல் கால யாக பூஜைகள் நடைபெற்றது நேற்று மாலை. அதனைத் தொடர்ந்து இன்று நாம் ஆவாகனம் செய்யப்பட உள்ள கண்ணாடியிலே இறைவன் நமக்காக இன்னும் சில காலங்கள் இந்த கண்ணாடியிலே இங்கே இருக்க போகிறார். அந்த கண்ணாடியிலே இறைவன் வருவதற்காக அந்த கண்ணாடியினுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கி அது இறைவன் வருவதற்கு தகுதியாக்கப்பட்டது நேற்று மாலை. சரி, சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வச்சோவா யாகசாலையில அதுக்கு சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி அந்த கண்ணாடிக்கு பூஜை பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு தத்துவார்த்தனை ஸ்பரிசாகுதின்னு பேர். கும்பாபிஷேகத்துல இதே மாதிரி பண்ணுவா. மூலஸ்தானத்துக்கு கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி யாகசாலையிலிருந்து 3 தரம் வந்துட்டு போய் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பிள்ளையாருக்கும் எல்லாம் அந்த மாதிரி ஸ்பரிசாகுதி அப்படின்னு ஒன்று பண்ணுவா. அதை நம்ம கண்ணாடிக்கும் பண்ணணும். தெற்கு பக்கத்துல இருக்கிற குண்டம் விநாயகர் பெருமானுக்கு, நடுவில் இருக்கிறது சுவாமிக்கும், வடக்கு பக்கத்தில் இருக்கிற குண்டம் அம்பாளுக்குமாக 3 குண்டங்கள் அமைத்து இந்த யாக வைபவமானது இந்த 2வது கால யாக பூஜையாக காலையிலே விநாயகர் பூஜை, புண்ணியாகவாதனம், பஞ்சகவ்ய பூஜைகள் நடைபெற்று யாகசாலை விசேஷ பூஜைகள், மண்டபாராதனம், வேதிகார்த்தனை நடைபெற்று வேத பாராயணங்கள் நடைபெற்றது. அக்னியிலே இறைவனை ஆவாகனம் செய்து இப்பொழுது அக்னியிலே அந்தந்த தெய்வங்களை மூலமந்திர பூர்வமாக ஆவாகனம் செய்து ஆச்சாரிய பெருமக்கள் மூலமந்திர ஹோமங்கள் எல்லாம் நடைபெற்றது. இப்பொழுது திரவியாபதி நடைபெற்று வஸ்திர சமர்ப்பணம் நடைபெற்று 2வது கால யாகத்தின் நிறைவாக பூர்ணாபதி தீபாராதனை நடைபெறப் போகிறது. அதனைத் தொடர்ந்து யாத்ராதானம் செய்யப்பட்டு இந்த கலசங்கள் எல்லாம் ஆலயத்தை பிரதட்சணமாக வந்து மூலாலயத்திற்குள்ளே சென்று ஈசான மூலையிலே நாம் அமைக்கப்பட்ட பாலஸ்தாபன தருணாலயத்தில் இறைவனை இந்த கலச ரூபமாக இருந்து அங்கிருந்து கண்ணாடியிலே இறைவனை ஆவாகனம் செய்து இன்னும் சில காலங்கள் இங்கே இருந்து தாங்கள் அருள் செய்ய வேண்டும். அதற்குள்ளதாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் சீராக செய்து திருப்பணிகள் எல்லாம் செய்து ஆலயத்தை மீண்டும் புதுப்பித்து மீண்டும் 6 காலங்கள் வைத்து கும்பாபிஷேகங்கள் யாகசாலையிலே நடைபெற்று கும்பாபிஷேகங்களை சிறப்பாக நாங்கள் செய்கிறோம் என்று நாம் பிரார்த்தனை செய்ய போகிறோம். இப்பொழுது ஒரு ஆலயத்தை எதற்காக நிர்மிக்க வேண்டும்? ஒரு கோவில் எதுக்கு வேணும்? அவாவா சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆத்துல எல்லாம் விளக்கேற்றி சாமி கும்பிடுறோம். அதுக்கு ஆத்மார்த்த பூஜைன்னு பேர். நம்ம எல்லாம் ஆத்துல பஞ்சாயத்தன பூஜைன்னு பண்ணுவா. அவளுடைய பூர்வீகால் பண்ணின்னு வந்த பூஜை, நமக்கு நம்ம ஆச்சாரியால் நமக்கு சொல்லிக் கொடுத்த பூஜையெல்லாம் இன்னைக்கு நம்ம ஆத்துகள் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லைனாலும் ஒரு படம் வச்சாலும் ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு இருக்கோம். அது போராதா? எதுக்கு பெருசா கோவில் கட்டி இந்த மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா ஆத்துல பண்றதுக்கு ஆத்மார்த்த பூஜைன்னு பேர். அவளுடைய ஆத்மா மோட்சத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ண வேண்டியது ஆத்மார்த்த பூஜைன்னு பேரு. ஆனால் கோவில்ல எதுக்காக நாம பூஜை பண்றோம் அப்படின்னா பரார்த்த பூஜைன்னு பேர். இதுக்கு பரார்த்த பூஜைன்னு பேர். இந்த பரார்த்த பூஜை எதுக்காகனா இந்த லோகம் எல்லாம் சௌக்கியமா இருக்கணும். இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பசு பட்சி மிருகங்கள் ஸ்தாவர ஜங்கமங்கள் அனைத்து ஒரு உயிரிலிருந்து
ஒவ்வொரு அறிவுள்ள உயிர்ல இருந்து மனுஷா வரைக்கும் எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பண்றதுக்கு பெயர் பராட்ச பூஜைன்னு பேர். அதுலயும் எத்தனையோ கோவில், பிள்ளையார், சுப்பிரமணியர், மாரியம்மன், காளியம்மன், அநேக விதமான தெய்வங்கள், 33 கோடி தேவர்கள், நமக்கு நிறைய தெய்வங்கள் இருக்கு. அதுலயும் எந்த தெய்வத்தை வழிபட்டா எல்லா தெய்வமும் திருப்தி ஆவா அப்படின்னா பரமேஸ்வரனை வழிபட்டாதான் அத்தனை தெய்வங்களும் திருப்தி ஆகும். அதனாலதான் ஊருக்கு ஊர் சிவாலயம் இருக்கணும்னு சொன்னேன். ஆலயம் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஔவையார் சொல்லியிருக்க. ஏன் அப்படி சொன்னா அப்படின்னா, ஒரு கோவில்ல தான் எல்லா தர்மங்களும் வளர வேண்டும். என்னதான் நம்ம ஆத்துல ஆச்சார அனுஷ்டானமா பூஜை புனஸ்காரங்கள் பண்ணினாலும் கூட ஆலயத்துல இறைவனை பிரதிஷ்டை செய்து அந்த இறைவனுக்கு நித்திய பூஜைகள், விசேஷ பூஜைகள், உற்சவாதி கர்மங்கள் எல்லாம் செய்யும் பொழுது இந்த ஆன்மாவானது, நம்மளுடைய உயிரானது நம்மளுடைய பாபங்களை எல்லாம் தீர்த்து கொண்டு இறைவனுடைய பாதத்திலே சென்று இளைப்பாறுவதற்காக ஒரு வழியாக இந்த வழிபாடுகளை வைத்துள்ளார்கள். பூஜை எதுக்கு பண்ணணும்? முதல் விஷயம், கோவில் கட்டியிருக்கோம், சரி, பூஜை எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, பரமேஸ்வரனால் கொடுக்கப்பட்டது இந்த பூமி. இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அத்துணை விதமான பொருட்களும் நாம் அனுபவிக்கிறோமே, தனுகரண புவன போகம்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இருந்து நாம் அனுபவிக்கிற எல்லா விஷயமும் சுவாமி நமக்கு கொடுத்தது. பரமேஸ்வர பெருமானால் இந்த உயிர்கள் உலகத்திலே வாழ, நன்மையாக வாழ வேண்டும் என்பதற்காக சுவாமியினால கொடுக்கப்பட்டது இந்த உலகம். நம்ம உடம்பு, கண்ணு, காது, மூக்கு, வாய்ங்கிற நம்மளுடைய பஞ்ச கரணங்கள், அந்த கரணங்கள், ஞானேந்திரியங்கள், கர்ம, இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் பார்க்கறதுக்கு வெளியில நல்ல விஷயங்களை எல்லாம் வச்சிருக்காங்க. நல்ல புஷ்பம் பூக்கிறது, நல்ல வாசம் வருது, நல்ல வேதங்கள், நல்ல நாதஸ்வர ஒலிகள் கேட்கறது நமக்கு காதுக்கு இனிமையா இருக்கு. சுவையான பழங்கள்லாம் கொடுத்திருக்காரு சுவாமி நமக்கு ஆகாரத்துக்காக. நிறைய ஜலம் கொடுத்திருக்காரு, சுவாசிக்கிறதுக்கு காத்து கொடுத்திருக்காரு. இதெல்லாம் யார் கொடுத்தா? எல்லாம் பரமேஸ்வரனால் நமக்கு அனுகிரகம் பண்ணப்பட்டது. எதுக்காக அவர் கொடுத்தார் அப்படின்னா, உயிர் பரமேஸ்வரனால் படைக்கப்படவில்லை. நம்ம சுவாமி நம்மளை உருவாக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோம். எல்லாரும் இறைவனால் நம்ம உருவாக்குறோம்னு நினைக்கிறா. இந்த ஆன்மா சுவாமி மாதிரி அது எப்பவும் உள்ள பொருள். ஆன்மா சுவாமி படைக்கல, சிவபெருமானால் படைக்கப்பட்டது அல்ல இந்த உயிர்கள். உடம்பு அவர் கொடுத்தார். உயிர் அவரால் படைக்கப்பட்டது அல்ல. உயிரும் அனாதியாக இருப்பது, இறைவனும் அனாதியாக இருக்கக்கூடியவர். சுவாமியும் அனாதி, உயிரும் அனாதி. ரெண்டு பேருக்கு ஒரு தொடர்பு இருக்கு. ஏன் சுவாமி நம்மளை காப்பாற்றணும்? நமக்கு அவருக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, அவரும் நம்மளும் அனாதி காலத்துல இருந்தே இருக்கோம். எப்ப இருந்து கேட்க, அனாதினா அதுக்கு காலமே தெரியாது. ஆதினா ஒரு காலம் இருக்கு, அனாதினா அதுக்கு கால அளவே கிடையாது. எப்ப சுவாமி இருக்காரோ அப்ப இந்த உயிரும் இருக்கு. ஆனா ரெண்டுக்கும் வேற்றுமை, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சுவாமி சர்வஜன், ஆன்மாக்கள் அல்பஜர்கள். நமக்கு அல்ப புத்தி தான் இருக்கு. சுவாமி சர்வஜன், அவருக்கு எல்லா தன்மையும் இருக்கு. அவர் புத்தி உள்ளவர், நம்ம அபுத்திமான். சுவாமி சுயமா எல்லாம் தெரிகிறவர். இந்த உயிர்கள் யாராவது சொல்லி கொடுத்தா தெரிஞ்சுக்கும். அப்படிப்பட்ட உயிர்கள் இந்த ஆன்மாக்கள். அப்ப அவருக்கு நம்ம மேல என்ன ஒரு கருணைனா, நாம அனாதி காலத்துல இருந்து பண்ணப்பட்ட பாவங்கள்னால நமக்கு நிறைய கஷ்டங்கள் ஏற்படும். இந்த உயிருக்கு நிறைய கஷ்டம் ஏற்படும். அதனால இறைவன் நிறைய பிறவிகளை கொடுக்கிறார். புல்லாய், பூடாய், புழுவாய், மரமாகி அப்படின்னு ஒரு கணக்கு அடிக்கிட்டு போறார். 84 லட்சம் பிறவி, 84 லட்சம் யோனி பேதங்கள் இருக்கு. பிறவி 84 லட்சம் இல்லை, பிறவி கணக்கே கிடையாது. பிறப்பு உயிர், பிறப்பு உறுப்பு இருக்கு பாருங்க, அது 84 லட்சம். அப்படின்னா ஒரு புல்லா பறக்கிறோம்னா எத்தனையோ விதமான புல் இருக்கு. 1 லட்சம் விதமான புல் இருக்கும். பறவைகள்லாம் 1-2 தான் இருக்கா? எத்தனையோ விதமான பறவைகள் வகைகள் இருக்கு. எத்தனையோ விதமான மிருகங்கள் இருக்கு. எத்தனையோ விதமான விருட்சங்கள் இருக்கு. இந்த பிறவைகள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு தரமா பிறந்து 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 அந்த பிறவைகளை எல்லாம் நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் ஒவ்வொரு பாயிண்டா சேர்த்து 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 கடைசியில சுவாமி நமக்கு ஒரு மனுஷ ஜென்மமாக கொடுப்பார். துர்லபம் மானுஷம் ஜென்மம். மனுஷனா பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம அந்த பிறவியை பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும்.
இந்த பிறவியை நாம பிரயோஜனப்படுத்திக்கணும். ஏன் தெரியுமா? 84 லட்சம் பிறவியும் பிறந்து ஒரு மனுஷ பிறவி நமக்கு வாய்க்கணும். இது அரிய ஒரு போனஸ். இந்த காலம் நமக்கு ஒரு போனஸ் கொடுக்கக்கூடிய காலம். சுவாமி நம்மளை பக்கத்துல எடுத்துக்கிறதுக்காக இந்த மனுஷ பிறவியை கொடுக்கிறார். இந்த மனுஷ பிறவியை கொடுத்துட்டார். இந்த மனுஷனுடைய பாப கர்மாக்கள் எல்லாம் நம்ம இருக்கு. நம்ம பண்ணின பாபங்கள்லாம் நம்ம கிட்ட பூர்வ ஜென்மால நம்ம பண்ணின பாபங்கள் நன்மையினுடைய பயனாக நமக்கு ஒரு பிறவி கிடைச்சிடுது, மனுஷ பிறவி கிடைச்சிடும். அதுலயும் உயர்ந்த ஒரு குடும்பத்திலையும் நல்ல கை கால் நல்லா இருந்து கண்ணு காது மூக்கெல்லாம் நல்ல தெளிவா நல்ல புத்தியோட நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்காரு. இல்லை யார் கொடுத்தா? யாராவது நம்ம பெரியவா கொடுத்த உடம்பு நம்ம அப்பா அம்மா செயற்கையினால வந்ததா இருந்தாலும் கூட ஊனம் இல்லாம கொடுத்தது யார் தெரியுமா? சுவாமி தான். அந்த சுவாமிக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவருக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா? சும்மா பஸ்ல போகணும்னு ஒருத்தர் நகர்ந்து உட்கார்ந்தாலே தேங்க்ஸ் தோணும். பஸ்ல போய் ஒருத்தர் நகர்ந்து உட்கார்ந்து தேங்க்ஸ் தான் சின்ன விஷயம் சொல்லணும் அவசியம். அப்ப இந்த உயர்ந்து இந்த உயிர் மேல போறதுக்கான ஒரு வழியை கொடுத்திருக்காரு சுவாமி. இத்தனை பிறவியை கொடுத்து ஒரு மனுஷ பிறவியை கொடுத்து இந்த மனுஷ பிறவியோட நீ முடிச்சுட்டு எங்கிட்ட வந்துடு அப்படின்னு கொடுத்திருக்காரு. அந்த பிறவியை கொடுத்த பரமேஸ்வரனுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நாம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவரால் கொடுக்கப்பட்டது இது எல்லாம். நாம அவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுவாமி கிட்ட பக்தியா இருக்கலாம், சுவாமி கிட்ட அன்பு செலுத்தலாம், சுவாமிக்கு பூஜை பண்ணலாம். சுவாமிக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பூஜை பண்றதுதான் சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சமயத்துல கைலாசத்துல சுவாமி அம்பாளும் உட்கார்ந்து இருந்தாளா. அம்பாள் விளையாட்டா கேட்டாளா ஆத்துக்காரத்தான், உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு. நம்ம எல்லாம் கேட்போம் இல்லையா, ஆத்துக்காரனை மட்டும் கேட்பாங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும், சாயந்தரம் ஏதாவது டிஃபன் பண்ணி தருவா, இட்லி பண்ணுவா, தோசை பண்ணுவா. அந்த மாதிரி சுவாமிகிட்ட அம்பாள் கேட்டாலும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டோம். நம்ம சுவாமி சொன்னாராம், எனக்கு பூஜை பண்ணா பிடிக்கும் அப்படின்னா. எனக்கு பூஜை பண்ணா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. அப்படி உங்களுக்கு எப்படி பூஜை பண்றதுன்னு கேட்கலாம் அம்பாள். அப்போ அவர் தன்னுக்கு தானே எப்படி பூஜை பண்றதுங்கிற முறையை சொன்னார். வேதங்கள் இறைவனால் படைக்கப்பட்டது, அது ஆதி காலத்துல இருந்தே இருக்கு. ஆகமங்கள் அம்பாள் சுவாமிகிட்ட கேட்டதுனால அம்பாளுக்கு சுவாமி உபதேசம் பண்றார். ஆகமங்கள்னு 28 விதமான ஆகமங்களை சுவாமி அம்பாளுக்கு உபதேசம் பண்றார். என்ன பூஜை பண்ணணும்னா இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அதை கேட்டதும் அம்பாளுக்கு பூஜை பண்ணணும்னு ஒரு மனசுல ஒரு எண்ணம் வந்துடுது. அப்படியா, இவ்வளவு விஷயம் இருக்கா அவங்கள பூஜை பண்றதுக்கு, நான் பண்றேனே அப்படின்னா. இங்க பண்ண முடியாது, பூலோகத்துலதான் போய் பண்ணணும்னா. கைலாசத்துல எல்லாம் பூஜை பண்ண முடியாது, இங்க தியானம் தான் பண்ணலாம், நீ பூமிக்கு தான் போய் பூஜை பண்ணணும் அப்படின்னு. அப்படியா, பூமியில எங்க போய் பண்ணணும்னு கேட்டார். அப்ப சுவாமி ஒரு இடத்துல சொன்னார், தென்னாடு பாரத உலகம் பூரா நான் சுவாமியினுடைய நாடு தான். நம்ம இந்தியா நினைக்கப்படாது, உலகம் பூரா இறைவனால் இந்த மாதிரி பல உலகங்கள், அண்ட சராசரம், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன்னு சொல்றோம். ஒரு அண்டம்னாலே அதுலயே பலவிதமான கோள்கள் இருக்கு, பலவிதமான லோகங்கள் இருக்கு. இந்த மாதிரி பல அண்டங்களுக்கு அதிபதி அவர். நம்மளால இமேஜின் பண்ண முடியாத இடத்துல இருக்கார் அவர். அப்பேற்பட்ட சுவாமி நமக்காக இறங்கி வர, இந்த குழந்தை எல்லாம் கஷ்டப்படக்கூடாது, எப்படியாவது பாபங்கள்லாம் அகலி சுத்தம் பண்ணி இதெல்லாம் பக்கத்துல எடுத்துட்டு. அவர் நம்ம சொந்தக்காரர், அவர் நமக்கு சொந்தக்காரர். ஏன்னா அவரும் ஆதி, நம்மளும் ஆதி. அனாதி காலத்துல இருந்து நம்மளும் இருக்கோம், அவரும் இருக்காரு. அழுக்குனால நம்ம மாறுபட்டு நிற்கிறோம். இந்த அழுக்கை சுத்தம் பண்ணிட்டா அவர் பக்கத்துல எடுத்துட்டுருவார். இறைவன் கிட்ட போற எந்த பொருள்லையும் அழுக்கு இருக்கக்கூடாது. அதனாலதான் எதா இருந்தாலும் சுத்தமான பொருள் தான் சுவாமிகிட்ட போகணும். அதான் எடுத்துப்பாரு சுவாமி. ஏன் அக்னியில ஹோமம் பண்றோம்? அக்னியில ஹோமம் பண்ணா நேரம் சுவாமிகிட்ட போயிடுறதுன்னு சொல்றோம். ஏன்? அதுல இருக்கக்கூடிய தன்மைகளை எல்லாம் நீக்கி அதனுடைய மூலப்பொருளை மாத்திரம் சுவாமி எடுத்துட்டுருவார். அதனாலதான் ஹோமங்கள் விசேஷமாக சொல்லப்படுகிறது. பூலோகத்துல போய் பூஜை பண்ணுன்னு சொன்னார். அம்பாள் எந்த இடத்துல போய் பூஜை பண்றதுன்னு கேட்டா, பாரத தேசம்னு ஒரு கர்ம பூமி இருக்கு. உலகத்துல நாமெல்லாம் பாரதத்துல பிறந்ததுக்கு மகா புண்ணியம் பண்ணியிருக்கணும். எது தெரியுமா? மற்ற தேசங்கள் எல்லாம் போக பூமிகள், அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக பிறந்தவா. நாம் அனுபவிக்கிறதுக்காக இங்க பிறக்கல. நாம இதை முடிச்சுட்டு மோட்சத்துக்கு போறதுக்காக இந்த பூமியில பிறந்திருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு இப்போ ஒரு வாக்கை சொல்றா இல்லையா? வாழ்வதற்கேனா சுவாமிகிட்ட போறதுக்கான வாழ்றதுக்கு தான் இந்த ஆத்மா கொடுத்துருக்காரு, வாழ்க்கையை நம்ம கொடுத்துருக்காரு சுவாமி. அந்த வகையில இந்த தென்னாடு, அதுவும் பாரத தேசத்துல வடக்கு எத்தனையோ விசேஷம் உண்டு, தெற்க ரொம்ப விசேஷம், தென்னாடுன்னு விசேஷம். அதுலயும் தமிழ்நாட்டுல சுவாமி பிரத்யட்சமா நடந்திருக்காரு.
பரமேஸ்வரனால் பரமேஸ்வருடைய பாதம் பட்ட இடம் தமிழ்நாடு. அப்பேற்பட்ட புண்ணிய பூமியில காஞ்சிபுரம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு பலாமரம் இது இருக்கும், மாமரம் இருக்கும். அந்த மரத்துல 4 விதமான கிளைகள்ல 4 விதமா பழம் காய்க்கும். அந்த இடத்துல போய் கம்பா நதியில ஒரு நதி தீரத்துல போய் பூஜை பண்ணு, நான் உன்னை ஆட்கொள்றேன் அப்படின்னு சுவாமி அனுப்பினார். அம்பாள் கம்பா நதி தீரத்துல மணல்ல லிங்கம் பிடிச்சா, அந்த லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தா. உரிய காலத்துல சுவாமி அம்பாளை அழைச்சுன்னு போனார். அந்த பூஜை பண்ணணும் அப்படின்னா பூலோகத்துக்கு தான் வரணும். தேவலோகத்துல கஷ்டமா, தேவலோகத்துல செழிப்பா இருக்கு நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். துர்பிக்ஷம் தேவலோகேஷு, தேவலோகத்துல துர்பிக்ஷம் இருக்கு. ஏன்னா யாகங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் பூலோகத்துல நடந்தாதான் மேல்லோகம் சௌக்கியமா இருக்கு. பரஸ்பரமா வச்சிருக்கா. நாம அவர்களுக்காக ஹோமம் பண்ணணும். அந்த தேவர்கள் நமக்கான விஷயங்களை எல்லாம் அவர் கொடுப்பார். மழை வேணுமா, ஹோமம் பண்ணா மழை வரும். நிறைய காசு வேணுமா, மகாலட்சுமி பூஜை பண்ணா காசு கிடைக்கும். நல்ல தைரியம் வேணுமா, சுப்பிரமணியரை பூஜை பண்ணா சத்ரு சம்ஹாரம் நடக்கும். நல்ல ஞானம் வேணுமா, சரஸ்வதியை பூஜை பண்ணா நல்ல வித்யா. இந்த மாதிரி அந்த தெய்வத்தை பூஜை பண்ணி அவர்களுக்கு ஹோமம் பண்ணி அவர்களுக்கு உண்டான திரவியங்களை நாம் கொடுத்தோமே ஆனால் நமக்கு அவர்கள் அனுகிரகம் செய்வார்கள். அந்த வகையிலே அந்த காஞ்சிபுரத்திலே அம்பாள் பூஜை பண்ண அந்த ஆகம பூஜைகள் தான் இன்று வரையிலும் நம்ம பூலோகத்தில் நடந்துட்டு இருக்கு. அம்பாள் என்ன பண்ணா, தான் போற போது ரிஷிகளை எல்லாம் கூப்பிட்டு இந்த ஆகமங்களை எல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் மோட்சம் கிடைக்கும், ஜனங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாமல் நிவர்த்தி கிடைக்கும், எல்லாருக்கும் இதை சொல்லி கொடுத்து பூஜை பண்ணுங்கன்னு சொன்னா. அந்த ரிஷி பரம்பரையில வந்தவா தான் சிவாச்சாரியார்லாம். அந்த பஞ்ச கோத்திரத்துல வந்தவா தான் சிவாச்சாரியார்கள்லாம். அகஸ்திய கோத்திரம், காஷ்யபர், கௌசிகர், பாரத்வாஜர், கௌதமர்னு 5 கோத்திரத்துல வந்த ரிஷிகள் பரம்பரையில வந்தவா தான் இந்த சிவாச்சாரியர். நீங்களும் பார்த்தாலும் எல்லாரும் பிராமணர் எல்லாருமே ரிஷி பரம்பரை தான். இருந்தாலும் சுவாமியினுடைய பக்கத்திலேயே இருந்து அம்பாள் அவர்களுக்காக உபதேசம் பண்ணி அவர்கள் கையில கொடுத்ததுதான் இந்த ஆகமங்கள். அந்த ஆகம முறைப்படிதான் கோவில்களை அமைத்து கும்பாபிஷேகங்கள் செய்து நித்திய பூஜைகளும் நைமித்திக பூஜைகளும் விசேஷமான பூஜைகள் உற்சவங்கள் எல்லாம் இந்த ஆகமங்களிலே செய்ய வேண்டும் என்பது நாம சொல்லல, இறைவனால் சொல்லப்பட்டது, சுவாமியே சொன்னது. ஆப்த வாக்கியம்னு பேரு. மற்றதெல்லாம் ரிஷி வாக்கியம். நம்ம ஆத்துல பண்றோமே சிராத்த காரியங்கள், விசேஷ காரியங்கள், எல்லாம் ஸ்ரௌத ஸ்மார்த்த காரியங்கள்லாம் பண்றோமே, அதெல்லாம் ரிஷிகளால் சொல்லப்பட்டது. அதனுடைய மூலம் வேதமாக இருந்தாலும் கூட அது ஆருஷ வாக்கியம், இது ஆப்த வாக்கியம், இது இறைவனால் பரமேஸ்வர பெருமானால் சொல்லப்பட்டது இந்த ஆகமங்கள். அந்த ஆகமங்களால பூஜை பண்ணினா சுவாமிக்கு சந்தோஷம் ஏற்படும். அவர் சந்தோஷப்பட்டால் உலகம் சௌக்கியமாக இருக்கும். அந்த உலகத்துல தானே நாமளும் வாழறோம். அதனால அந்த பூஜையானது இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி செலுத்துதல், தேங்க்ஸ் சொல்லணும். யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் டேன்னு வச்சிருக்கான். அமெரிக்கா லண்டன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நம்ம தைப்பொங்கல் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவ தேங்க்ஸ் கிவிங் டேவா, இயற்கைக்கு நன்றி சொல்றதுக்காக ஒரு நாள் வச்சிருக்கான். நம்ம அது தைப்பொங்கலா கொண்டாடுறோம். நமக்கு பூமியில இருந்து தானியங்கள் கிடைக்கிறது. அந்த தானியத்தினால பொங்கலை வச்சு முதல்ல அவளுக்கே சுவாமிக்கே படைக்கணும். அதுதான் பொங்கல். அதுதான் நாம சொல்ற நன்றி கடன். அந்த மாதிரி நமக்கு இந்த வாழ்க்கையும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகிறதுக்காக நமக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்ண பரமேஸ்வர பெருமானுக்கு நம்மளால் இயன்றது பூஜை செய்வது மட்டுமே. அதனாலதான் இந்த பூஜைகளுக்கு இவ்வளவு மகோன்னதமான இடத்தை கொடுத்திருக்கா. என்ன பண்ணினாலும் அந்த பூஜை முக்கியம். காத்தால் எந்திரணும், குளிச்சோம், அனுஷ்டானத்தை பண்ணோம், சிவ பூஜை பண்ணோம், என்ன முடியுமோ அவளுக்கு தெரிஞ்சபடி அந்த பூஜையை பண்ணி. பூஜை பண்ண தெரியாதவாளுக்கு கோவில், எல்லாருனாலையும் பூஜை பண்ண முடியாது. சாமானிய ஜனங்களுக்கு நித்தியப்படி ஆத்துல அவ்வளவு சுத்தமா இருக்க முடியாது, பூஜை பண்ண முடியாது. அதுக்குதான் கோவில். கோவில்ல சுவாமியை வழிபட்டோமே ஆனா நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் இறைவன் நமக்கு நீக்கி கடைசியிலே மோட்சத்தையும் கொடுப்பார். என்ன பரமேஸ்வரனை பூஜை பண்றதுனால ஒரு விசேஷ பலன்னு கேட்டேன்னா, எந்தெந்த தெய்வங்கள் பூஜை பண்றோமோ அந்தந்த தெய்வங்கள் அந்தந்த பலனை மட்டும்தான் கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி விக்னங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும், விநாயகர் பெருமான பூஜை பண்ணலாம், நிறைய காசு வேணும், மகாலட்சுமி பூஜை பண்ணலாம். இப்படி அந்தந்த தெய்வங்களை பூஜை பண்ணா அவாவா அதை அனுகிரகம் பண்ணுவா. அவாவா செக்ஷன் அவ்வளவுதான், அவாவாளுடைய செக்ஷன்ல அவாவா அனுகிரகம். ஆனா பரமேஸ்வரன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இது எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பார், கடைசியில மோட்சத்தையும் கொடுப்பார். அதை அவருக்கு ஒருவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற யாராலும் அந்த மோட்சத்தை கொடுக்க முடியாது.
அதற்கு துணையாக நிற்பவள் பார்வதி தேவி. சுவாமி என்ன பண்ணுவார், சிவனேன்னு பார்த்துட்டு தான் இருப்பார். அத எக்ஸாம் வச்சு நம்மளை கரப்ஷன் பண்ணி நம்மளை மேல ஏத்தின்னு போறது யார் தெரியுமா? சாட்சாத் மீனாட்சி. அந்த அம்பாள் தான் நம்மளை போட்டு துவைச்சு எடுப்பா, படாத பாடுபடுத்துவோம். எதுக்கு தெரியுமா? எக்ஸாம்ல எவ்வளவு கஷ்டம். குழந்தைகளை கேட்டா தெரியும், 10ஆம் கிளாஸ் படிக்கிறோம் அவனை தூங்கவே விட மாட்டோம். படி 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 அவன் போறோம்னு ஆயிடும். எதுக்குடா படிக்கிறோம்னு ஆயிடும். அப்படி படிச்சு அவனை போட்டு துவைச்சு எடுத்து அவன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணான்னா அவனுக்கு அடுத்த கிரேட் கிடைச்சுடும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களை எல்லாம் நம்ம பண்ணின பாபம், நம்ம பூர்வ ஜென்மால நாம பண்ணின பாபங்கள்லாம் நமக்கு கஷ்டங்களா வந்து சேர்ந்து, அந்த கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி பண்றது யாருன்னா அம்பாள் தான் பண்ணணும். அதனாலதான் ஸ்ரீவித்யா உபாசனை ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க. எதை பண்ணினாலும் கடைசி அந்த சிவபதம் செய்யுது. தேவி மகாத்மத்துல பார்த்தேன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில பூஜை பண்ணா சுவாமிகிட்ட போலான்னு போட்டிருப்பான். அந்த தேவி மகாத்மம் கூட அம்பாளை பத்தி சொல்லக்கூடியது. இருந்தாலும் கூட அந்த அம்பாள் நம்மளை கொண்டு போய் சுவாமிகிட்ட கொண்டு போய் விட்டு நம்மளை மோட்சத்துக்கான வழியை கொடுப்பான். மோட்சத்வார கபாட பாடனகரி அன்னபூர்ணா அட்டத்துல வரும். கடைசியில மோட்சத்வார கபாடம், இந்த மோட்சத்வாரத்துல அம்மா கதவை திறந்து வச்சு ரெடியா நிற்கிறா. நம்ம போகிறதுக்கு தான் ரெடியா இருக்கணும். நம்ம பாவங்களை எல்லாம் போக்கிட்டு தர்மங்களை பண்ணிட்டு அம்பாள் கையில கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டோம்னா அவன் அழகா கொண்டு போய் சுவாமிகிட்ட கொடுத்துருவா. நமக்கு இனி பிறவாமை இருக்கும். எதுக்காக இவ்வளவு பண்ணணும் அப்படின்னா இந்த கஷ்டங்கள் எதுவுமே நமக்கு வராம இருக்கணும். இந்த துன்பங்கள் எல்லாம் இல்லாம இருக்கணும்னா பிறவி இல்லாம இருக்கணும். அந்த பிறவியை இல்லாமல் ஆக்குவது பூஜைகள் ஒன்றே. அந்த வகையிலே நம்மளுடைய தர்மத்திலே சொல்லப்பட்ட விதம் இந்த ஆலய பிரதிஷ்டையானது சிறப்பாக ஒவ்வொரு கோவிலையும் விசேஷ பூஜைகள் கும்பாபிஷேகங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தரம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையிலே நேற்று நான் கூறியது போல் நமது ஆலயத்திலும் இந்த சித்திரை வைகாசி மாதத்திலே இறைவனுடைய அனுகிரகத்தினால் கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதனுடைய பூர்வாங்கமாக பாலஸ்தாபனமானது இன்று காலை 10:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் ஆலயத்தினுடைய உள்பிரகாரத்தில் நடைபெற இருக்கிறது. அதனுடைய 2வது கால யாக பூஜையின் நிறைவாக இப்பொழுது யாகத்திலே வஸ்திர சமர்ப்பணம், அதனைத் தொடர்ந்து பூர்ணாவதி தீபாராதனை, கலசங்கள் ஆலயத்தை பிரதட்சணமாக வந்து உள்ளே சென்று பூஜைகள் செய்து அந்த கண்ணாடி ரூபமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய திவ்ய தேகத்திலே இந்த கலச அருள் சக்திகளை எல்லாம் சைதன்யங்களை எல்லாம் கண்ணாடியிலே சேர்த்து அலங்காரங்கள், தீபாராதனை, பிரசாதங்கள் வழங்க உள்ளார்கள். எல்லாரும் இந்த எல்லா விஷயத்திலையும் கலந்துக்கணும். கும்பாபிஷேகம் தான் இது நமக்கு முக்கியம். இனி நமக்கு என்னைக்கு நீ சுவாமியை பார்க்கலாம்னா கும்பாபிஷேகம் அன்னைக்கு தான் பார்க்க முடியும். அப்ப எல்லாரும் நித்தியப்படி சுவாமி கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஐயா சீக்கிரம் கும்பாபிஷேகம் ஆகணும், நல்லபடியா ஆகணும். நமக்கு தெரிஞ்சவா நமக்கு தெரிய எல்லாத்தையும் சொல்லணும். எங்க கோயில் கும்பாபிஷேகம் போறோம், உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க. மனசினாலையும் வாக்குனாலையும் சரீரத்தினாலையும் காசாலையும் பணத்தாலையும் எவ்வளவு தூரம் சுவாமிக்கு நல்லது பண்றோமோ அவ்வளவு தூரம் நம்ம பாபங்களுக்கெல்லாம் அழிவு ஏற்பட்டு நல்ல புண்ணிய பலன்கள் சேர்ந்து இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு பூர்ணமா கிடைக்கும். அதனால பெண்களானாலும் ஆண்களானாலும் நம்மளால சரீரத்தினால என்னதான் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். வாக்குனால சொல்லலாம், எனக்கு ஒண்ணுமே உடம்பு பிடிக்கல 4 பேருக்கு சொல்லலாம், எங்க ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறதா உங்களால முடிஞ்சது பண்ணுங்க. அப்படி எல்லாரும் ஊர் கூடி தேர் எடுக்கணும். அப்பேற்பட்ட அந்த கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக இறைவன் நடத்த வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இப்பொழுது வஸ்திர சமர்ப்பணம் எல்லாரும் எதிர்த்துக்கோ. சுவாமி கும்பிடும்.